எங்கப்பா சாமி வருது? அந்த அம்மாக்கு சாணி வந்து லூசு மட்டும் தூக்கத்தை பிரண்டு படுக்குதா? அது ஒன் சைடா படுத்துட்டா கரையை அடிச்சிட மாட்டா. அதனால அந்த அக்கா திரும்பி படுக்குது. நம்மளோட லூசு மட்டும் சாமி அந்த அம்மாக்கு தூக்கத்தை பிரண்டு படுக்குது. அந்த அம்மாக்கு சாமி வராது, அந்த அம்மாக்கு சாணியும் வராது. தம்பி இந்த பாட்டு பார்க்க குஷ போட்டு உட்காந்துருக்காரு. அவன் குஷி போறது உனக்கு எப்படா தெரியும்? இங்க வேண்டாம் பாடம்ல ஒரே குஷ போட்டு உட்காந்துருக்காண்டா. இந்த குஷு போல பழம் இருக்குதுயா. எப்படி என்னடா பழம்? ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு, திராட்சையா? அந்த குஷு இல்ல. அப்புறம் என்ன பழம்? குஷு போல பழம் இருக்குது. எப்படி தெரியுமா? எப்படி? இந்த கூட்டு அதே விதமா குஷு போடுவாங்க. எப்படி எப்படி போடுவாங்க? திருட்டு போய் பார்க்கற பாப்பாங்க. எப்படா? பக்கத்துல ஆளு இருக்காங்களா இல்லையான்னு அப்படியே சுத்தி மீதி பாப்பாங்க. இப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு கூட்டு அதே வந்து முடிச்சு போடுவாங்க. இந்த ஒரே சவுண்டு எப்படி எப்படி கீழ் கீழ் கீழுங்க. இது கூட்டு அதிகமா இருந்தா சரி, இத கூட்டு கம்மியா இருக்குது. ஒரு 4-5 பேரு உங்களை மாதிரி ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பக்கம் முடிச்சு விடுவாங்க. எப்படி போடுவாங்க? திருப்பி இந்த திருட்டு போய் பக்கம் பார்ப்பாங்க. இப்படியே பார்த்துப்பட்டு இந்த 4 பேர் பக்கம் விடுவாங்க. எப்படா சவுண்ட் எகிரிடும். எப்படி எப்படி அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். 4 பேர் இருக்கிறதுல இப்படி போடுறாங்க வச்சுக்க. அவர் ஒரு ஆளா இருக்காரு. சரி, எப்படி எப்படிடா போடுவாங்க? இத கூட்டம் அடிச்சுக்க எப்படி மோசம் போடுவாங்க? நம்ம பெருசு மாதிரி கொண்டு ஒரு திருப்பி வாங்க. எந்த பெருசு? பெருசு அந்த 2 கால போட்டுக்கிட்டு அவர் மண்டையில ஆப்பாளை உத்தரவு புடு புடுந்தாட்டா இருக்கு. இப்படி ஒரு மண்டையாடா எத்தனை குண்டா சட்டியை உடைச்சாரோ? அடி ஆத்தி ஆத்தி என் முகம் கருத்துல தெரியுது. இவர் மாதிரி குசு விட ஆரம்பிச்சு எப்படி எப்படி இந்த கூட்டம் விளையாட்டு எப்படி குசு விடுவாங்க? இந்த ஒரே சவுண்டு தான். இந்த மாதிரி போட்டா டவுசர்ல கிழிஞ்சு வருமேடா. டவுசர் முடிய உள்பாட முடிய பரபரப்பு கிழிஞ்சு போயிடும். இதே பாருங்க தை மாசம் தம்பி இந்த பூசி போறதா கொட்டாய் பின்னாடி போய் போட்டுட்டு வா. நீ போட்டா முன்னாடி தடுப்பு போட்டு உட்காந்துருக்க கூடாது. இதே பாருங்க தை மாசம் பள்ளிமலை மாலை போடுவான். எந்த பள்ளிமலைக்கு? பள்ளிமலைக்கு. சரி, எங்க ஊர்ல பாருங்க 150 மாலை போடுறாங்க. எது ஆச்சனாக்கியப்பட்டியில? ஆச்சனாக்கியப்பட்டியில. ஆச்சனாக்கியப்பட்டியா பூதிபுரமா? அது பூதிபுரம் ஒண்ணுது, ஆச்சனாக்கியப்பட்டி ஒண்ணுது. இல்ல செம்பூதியா? எல்லாமே அனைத்து பூதி. ஆச்சனாக்கியப்பட்டி வந்தமைய கையாட்டி வேந்தப்பட்டி ஒரு டீயும் பூதி, வடையும் பூதி, அடுத்த பார்த்தா செம்பூதி, அனைத்தும் பூதி. எல்லாமே பூதி. இதே மாதிரி தை மாசம் பள்ளி மாலை போடுவோம். தை பூசத்துக்கு இந்த வருஷம் பாருங்க எங்க ஊர்ல எப்படி மாலை போடுறாங்க. எப்படி ஒரு 150 மாலை போட்டுருப்பாங்க. முதல் நாள் பயணம் எப்ப கிளம்புறாங்க? எப்படி நல்லா ஜோரா கிளம்புறாங்க. கந்தனுக்கு மொத்த நண்பர்கள் கிளம்பிட்டாங்க ஐயா. இந்த 2ஆம் நாள் பயணம் பாருங்க. இந்த நம்ம சேர்ந்த வையம்படி தாண்டி அயலூர் தள்ளிட்டாங்க. சரி, இந்த சாப்பாடு செரிச்சு போச்சு. செரிச்சு போன அனுப்பி போடுறாங்க. கந்தனுக்கு முருகனுக்கு தேவனுக்கு இந்த 3ஆவது பரங்கத்தை வேலை கணக்கப்படி இறங்கிட்டாங்க. ஆமா, கண்ணக்கப்படும் 5ஆம் பள்ளிகள் அடிவாரம். ஆமா, நான் மட்டுமா மாலை போட்டு போனி. சரி, கூட வரைய பொண்டாட்டி மாலை போட்டு கூட்டி போயிருந்தேன். அதே நம்ம பொண்டாட்டி தானே? ஆமாடா சரி, அதுவும் பொண்டாட்டி தான் வச்சுக்க. ஆமா, என் பொண்டாட்டி மாலை போட்டு கூட்டி போறேன். சரி, என் பொண்டாட்டிய பாத்தீன்னு வச்சுக்க சும்மா தண்ணி உடம்புட எப்படி ஒரு 120 கிலோ இருக்குமா? ஒரு 80 90 இருப்பா பிறகு. சரி, அவ குண்டிய பார்த்தா 2 மூட்டை சிமெண்ட் மூட்டை மாதிரி இருக்குதுடா. அண்ணா அது சிமெண்ட் மூட்டை இல்லடா மூதேவி. அங்கேதான் சிமெண்ட் குடோனே இருக்கு. சிமெண்ட் குடோன் சங்கர் சிமெண்ட். அவரை படுத்தி மாறுவா போறாம கந்தனுக்கு அடிவாரம் வந்துட்டோம். அடிவாரம் வந்தோடனே பாருங்க எங்க பொண்டாட்டிக்கு நடந்து கால் பூரா பனியன் வீங்கி போச்சு. அடிவார மாதிரி வீங்கி பொண்ணு என் பொண்டாட்டி அடிவாரத்து மேல மலை ஒரு வர பார்த்தா. சரி, கீழே கால ஒரு வர பார்த்தா. என்ன காரணம்?
மலை ஏறுவோமா இல்ல இப்படியே டவுன் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு தேவை வந்துரும். ஏன் என்ன காரணம் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் மலையில ஏற போறான்னு கேக்குறான். அந்த மலையில வீங்கி போச்சு. ஆமா அந்த மலை ஏறத முன்னாடி எடுத்து பார்த்தா போட்டா அவ பாட்டு 4 நாள் பாத்திரம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டா. இருக்க சேட்டப்புறம் குறைச்சு வச்சியா. அப்ப மலையில அரவர ஒரு வாக்கணும். எப்படி கந்தன நக்கு முருகன நக்கு வேலன நக்கு கமன நக்கு ஐயப்பன நக்கு. ஏன்னா உன் நீ நக்கு நக்குங்கிற பல்ல எதுக்கு போறாங்க? எதுக்கு போறாங்க? நக்கதையா போறாங்க. என்ன அந்த கல்லு ஒரு பஞ்சாப உள்ள நக்கு. சரி வீட்டுல பசியா இருக்காது. ஓஹோ இல்ல ஒரு மாதிரி அப்படி வா வாடா வாடா பயப்பட 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 போவா. ஏய் ஏய் தம்பி டேய் கால ஏய் நம்ம மேல நம்ம ஊர்ல ஒரு தம்பி மேல ஏறறப்பல கை தட்டி எல்லாம் உற்சாகப்படுத்துங்கப்பா. கை தட்டு பயப்படா பேசு. நம்ம ஊர்ல நான் அண்ணன் இருக்கேன் பயப்படாம. உன் பேர் என்னையா? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? என்ன சாப்பிட்டேன்? நான் அப்புறம் நான் பியா தண்டு வந்து 4 புளிக்குழம்பு சாப்பிட்டு. உன் பேர் என்ன? ஆனந்த். என்ன விற்கிற? ஆடு விற்கிறியா? பேர் ஆனந்த். ஆனந்தா ஏன் இப்படி கூட சொல்லிட்டு இருக்குது? என்ன எத்தனை படிக்கிற? 9வது படிக்கிற. ஒன்று தெரியுமா? ஒரு 10 முடிய சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 எல்லாம் போட்டு மலை போட்டு வெள்ளை போட்டு ரசம் போட்டு கொலிமலை போட்டு மட்டும் சத்தமா சொல்றோம். 1 2ன்னு 1 2 3 4 5 6 7 8 9 10 கை தட்டு. நான் கூட கொரோனா பாஸ்னு பார்த்தேன். கொரோனா பாஸ் நீனும் 9 தானா? சரி அது 9 இல்லடா 9 வகுப்பா. உனக்கு ஒன்று தெரியுமா? தெரியும். என் பின்னாடி குசு வர போதா? இல்ல ஒத்திக்கிட்டே நிக்கிறியா? என்ன சொல்லு. நீ ஒரு 1 2 10 முடிய சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10 கை தட்டு. இங்கிலீஷ் சொல்லு. இங்கிலீஷ்ல 1 2 3 4 5 6 என்ன 6 அந்த 6 தான் விடு. 6 விடு. 7 8 9 10 கை தட்டுங்கப்பா. ஹிந்தி தெரியுமாடா? ஹிந்தி தெரியுமா? தெரியாது. ஹிந்தி தெரியாதா? தெரியாது. ஆளுநர் நான் சொல்லித்தரேன். பல மாதிரி சொல்லு. தம்பி நான் சொல்ற மாதிரி சொல்றியா ஹிந்தி? வரல விடு. 10 வரல அப்படி விடுறா. வரல விடு அப்படி 10 வரல. ஏ அங்க பாத்து சொல்லு. ஏ தோ 3 4 5 6 7 8 9 10 முண்டே அது 5 மணி ஹிந்தி சொன்னேன். அதுக்கப்புறம் தமிழ். நானும் 5 மணி இந்து சொல்லிட்டு அப்புறம் தமிழ் சொல்றேன். நீ என்ன கவனிச்ச? நீ என்ன சொன்ன? அவர் சொன்ன என்ன சொல்ல சொன்னா அதை அப்படியே சொல்லிட்டேன். இப்ப என்னடா உனக்கு பாரு எடுப்பா பிறகு. தம்பி தெலுங்கு தெரியுமா? தெரியாது. கூடுதோடு ஏமி சப்பு நாமி சப்புடா. என்ன பேசுற? ஒண்டுலு 1 2 2 3 4 5 5
ஹலோ 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 தலிஞ்சி கோலார் பாய்ஸ் கோலாரா ஏற்கனவே போய் கோலார் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன கோளாறு பண்ணாங்க? என்ன கோளாறு பண்ணாங்க? தலிஞ்சி கோலார் பாய்ஸ் கண்ணை திறந்தா ஒளியிலே பாடலை பாராடி சொல்லி ரூபாய் 50 அம்பளித்திருக்கார். அம்பளிப்பு தன்னார்களுக்கு மனமான நன்றி. வணக்கம் 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 பல. தம்பி நீ டீச்சர் படிக்க வாத்தியாட்ட படிக்கிறியா? நானா படிக்கிறேன். நீனா படிக்கிறியா? ஆமா ஆமா. நீனா தான் படிக்கிற. நீ டீச்சர்ல படிக்கிற வாத்தியாட்ட படிக்கிறேன்னு கேட்டேன். டீச்சர்ட்ட படிக்கிற. உன் பேர் என்ன? கார்த்தி. கார்த்தி. தம்பி டீச்சர் கேக்குது. தம்பி கார்த்தி எலி எதுக்குள்ள போகணும் டீச்சர் கேக்குது. நீ என்ன சொல்லுவேன்? கேக்குது டீச்சர் பொந்துக்குள்ள போயிடுச்சு. டீச்சர் பொந்துக்குள்ள போயிடுச்சு சொல்லுவியா? இல்ல டீச்சர் பொந்துக்குள்ளயா போச்சு? அது செப்பு. இப்ப சார்ல படிக்கிறேன். இப்ப சார் கேக்குறாரு, தம்பி கார்த்தி அணில் எதை கடிக்கும் சார் கேக்குறாரு. நீ என்ன சொல்லுவ? கொட்டை எதை கடிக்கும்? சொல்லு. கொட்டையை கடிக்கும். சார் கொட்டையை கடிக்குமா? யாரு சார் கொட்டையை கடிக்கும்? சரி ரெண்டு பேரும் உள்ள கையை விடு. பாக்கெட் இல்ல. உள்ள உள்ள சும்மா. அதே உள்ள பாக்கெட் இருக்கு பாரு, ரெண்டு பாக்கெட். சரி விட்டாச்சு. விட்டாச்சா? அந்த சைடு எத்தனை விரல் இருக்குது? இங்கிட்ட 5. இந்த சைடு 5. மொத்தம் எத்தனை விரல்? 10. பொய் சொல்லாத. 10. 11 விரல் இருக்குன்னு. எப்படியா விரல் இருக்கு? நல்லா தடவி போடுற கையை விட்டு. நடுவுல ஒரு விரல். நடுவுல ஒரு விரல் தலையை பிடிச்சு பாரு. கரெக்டா சொல்லிட்டேன். இந்த ஊர்னாயா இல்ல விவரமா இருக்காங்க. தம்பி அவன்கிட்ட கேள்வி எப்படி பண்றது வெள்ளன்னு. எப்படி அது 11 இருந்துச்சு? உள்ள விட்டு என்ன 11 தான் சேப்புல விட்டு என்ன 11 இல்லடா. சரி தம்பி. தம்பி எல்லாம் கை தட்டு கை தட்டு கை தட்டு கை தட்டு. ஏபி சத்துமா யார் தெரியுமா? ஏபி சத்துமா யார் தெரியுமா? அப்துல் கலாம் தானே? தெரியும். யாரு? மனுஷன். மனுஷன். சூப்பர் தம்பி கை தட்டு போய் உட்காரு. ஏய் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட். பிறக்கும் போது ஏழ்மை பிறந்து பிறக்கும் போது ஏழ்மை பிறந்து இறக்கும் போது ஏழ்மை இறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் பாடுகிறோம். கனவு காண்கன்றாங்க. யாருப்பா கனவு வாங்குறா? ஜாதி மத அப்பார் போடுறத ஏபிஜே அப்துல் கலாம் அவர் புகழை பாடுகிறோம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
மருங்காபுரி தாலுகா பேமனூர் கிராமம் அன்புரின் ஸ்ரீ ஆலவந்த பிடாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு மண்டபத்தில் நடத்தப்படும் நாடகம் நடைபெறுகிறது. கோயம்புத்தூர் சிங்கார மன்னர் கலையரங்கில் தாதகுணப்பட்டி டி.ஓ. அன்பரசன் நாடக கலைக்குழு வழங்கும் ஸ்ரீ பாண்டிச்சேரியின் காதல் காவியம் நடிகர்கள் பின்வருமாறு எங்க போல தலைக்கின்ற தன்னை தானே வெட்டி போச்சுட்டோம் நாடக நவரசனம் தாதகுணப்பட்டி சேர்ந்த டி.கே. பாக்கியராஜ் எம்.எஸ். பி.எம். அவர் விவரமில்லை வெள்ளச்சாமி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இதோ என் தந்தை தெய்வம் நாடே நான் ஒரு கொஞ்சம் ரஞ்சிதன் சொல்ல அருமையாக மனைவியை சேர்ந்த சுபாசினி வெள்ளையம்மன துணிக்க காத்து கொண்டிருக்கிறார். செந்தூர் முருகன் கோவிலே பேச்சுக்கு அப்புறம் வர்க்கா பேச்சா, நடிப்புக்கு அப்புறம் வர்க்க நடிப்பா, பாட்டுக்கு அப்புறம் வர்க்கா பாட்டு சொல்லக்கூடிய அருமையன் எம்.கே. மூக்கன் விரும்பி சேர்ந்து பாண்டி மணிக்கு காத்து கொண்டிருக்கிறார். மண்ணானாலும் மன்னாரே ஒரு மரமானாலும் ஜோடி மரமாவே சக்கரவர்த்தி எங்க போ தரங்கற்ற தன்னை தானே வெட்டி சொல்லும் அருமை அப்பாமாகிய புடங்கப்பள்ளி சேர்ந்து பி.வி. ராஜா அவர்களே ஆர்மன் பின்பாட்டி செய்வார். அருமை மாமாவாகிய மையேஸ்வரர் முதல் பட்டோட பேசிப்பார்.
மாசம் அருமை தெரியுமா ஐயா வீக்கு தொழிற்சங்கம் ஆரோட சேர்ப்பா சிறந்த முறையில் சாப்பாடு அருமை ஏற்பாடு சாப்பாடு போயிருந்த எல்லா கண்டுகள் குடும்பத்திற்கு மனமான நன்றி வணக்கம் ஒரு நாடக நடக்க முக்கிய காரணம் ஒளி அமைப்பு பழனியப்பா சவுண்ட் சர்வீஸ் உரிமை அருமையப்பா மணி குடும்ப சுத்திரம் நாடக அமைப்பாளர் சாமிக்கள் மன்னாரப்பட்டி டி.கே. பாக்கியராஜ் ஜாதகன்பட்டி அண்ணாவுக்கு மனமான நன்றி வணக்கம் இப்படிக்கு 5ஆம் ஆண்டு மண்டபடி தகவல் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு மனமான நன்றி வணக்கம் நாட்டிய தாரகை அபிநய சுந்தரி எங்கே தரக்கட்டு தன்னை தானே வெட்டி சொல்லும் திண்டுக்கலை சேர்ந்த போதவர்கள் உத்தாசடிக்கு காத்து கொண்டிருக்கிறார்.